நம்ம ரம்யா வந்து கொளுத்தி விட்ட அந்த வெடி வந்து இப்போ பயங்கரமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கார்த்தியை பிடிச்சி பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையே உன்னால தான் வந்து போச்சுடா, எனக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணமே நீ தாண்டா, அப்படி இப்படின்னு வந்து ரொம்பவே பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கார்த்திக்கு எதுவுமே வந்து புரியலை, இங்கே என்ன நடக்குது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவன், நம்ம என்ன பண்ணிட்டோம் இவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே இந்த ரம்யாவோட பிளான் தான். ஸோ எவ்வளோ கேவலமாக யோசிக்கணுமோ, இந்த சரவணனுக்கு வேலை கிடைச்சிடவே கூடாது, அப்படி கிடைச்சிட்டு அவனுமே வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறதுனால இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் கரெக்டாக வந்து இந்த சரவணன் வந்து இன்டர்வியூ போயிருக்கிறான், அதே கம்பெனிக்கு போயிட்டு கார்த்தியை வந்து போக வச்சிருப்பா. அதே மாதிரி அந்த எம்டிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவருமே வேலை கொடுக்காம வெளியில் அனுப்பியிருப்பாரு. இது எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கா பார்த்தீங்கன்னா ஹாயாக போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பிரச்சனை வெடித்து பெருசாகி அந்த செண்பகமே வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி பக்காவாக அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது தெரியாத நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே அப்பாவி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஸோ சரவணன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிதுரை ரெண்டு பேருமே மூக்கு பிடிச்சி குடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை கூப்பிட்டு ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னால என்ன சொல்கிறதுனே தெரியலடா, நீ எல்லாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவியா நீ இருக்க, சொந்த அண்ணனோட வாழ்க்கையவே இப்படி பறிக்கணும்னு நினைக்கிறியேடா, உனக்கெல்லாம் என்னடா கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, டேய் சரவணா என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காது, குடிச்சிட்டு வந்தோமா ஒழுங்காக உள்ளே போய் படுத்தோமான்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் என்ன இதெல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க, நான் என்னடா உன் வாழ்க்கையை வந்து கெடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கேட்க மாட்டேன், இன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு போன இடத்துல தேவையில்லாமல் நீனே வந்து அந்த எம்டிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டி என்னை விட்டுட்டு போன நீ திரும்பியும் வந்து சொல்லிட்டு போயிருக்கேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஏன்டா என் வாழ்க்கை அழிக்கிறதுல அப்படி உனக்கு என்னடா சந்தோஷம் வந்துச்சு, யார் சொல்லிடா இதெல்லாம் வந்து செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கும் ஒன்றுமே புரியலை. அதே மாதிரி அண்ணமும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு புரியாமையே வந்து உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செண்பகம் மணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணம் கார்த்தி ரெண்டு பேருமே பேசுகிறத ஒட்டு கேட்டிருப்பாளா, அவள் வேற பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து வந்து சிங் சாங்னு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்போது நம்ம அண்ணன் வந்து கேட்குறாங்க, என்ன பெரியத்தா என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் வந்து நீங்கள் இவர்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, குடிச்சிட்டு வேற வந்திருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, புடவைக்காரி உன்கிட்டலாம் எதுவுமே வந்து கேட்கல, உன் புருஷன் இருக்கானே, உன் புருஷனால தாண்டி இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு, உன் புருஷனா ஒழுங்கு மரியாதையாக இருக்க சொல்லிடு, இல்லைனா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும்டி, எதுக்குடி அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது, டே சரவணா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக பேசு, என்ன வாடி போடின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னடா ஆகுது, நான் அப்படித்தான்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லும்போது, அவள் ஏன் பொண்டாட்டிடா ஒழுங்கா நீ பேசணும், இதே ஓன் பொண்டாட்டியை நான் பாடி போடின்னு பேசினா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நான் நீ ஏன் பொண்டாட்டியை வந்து இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போடும்போது, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சண்முகம் பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்துங்க, ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டேய் சரவணா ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போயிட்டு உள்ளே போய் படுத்துரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, கேவலமாக இப்படி வந்து மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து இப்படி வந்து அராஜகம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா, போடா உள்ள அப்படின்னு சொல்லும்போது, யோ வாத்தி இங்கே பாரு, உன் புள்ள பண்ணதுக்கு இன்னைக்கு எனக்கு ரெண்டில் ஒன்று பதில் தெரிஞ்சே ஆகணும், எதுக்கு என் வேலையை வந்து இவன் வந்து பிடுங்கினா, எதுக்கு எனக்கு வேலை தர வேணும்னு சொல்லிட்டு அந்த எம்டி கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சுந்தரம் அதுக்கப்புறம் அமராவதி சொல்கிறாங்க, ஏன்பா சரவணா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக கார்த்தி உன் தம்பி உன்னோட வேலையை பறிக்கணும் அப்படின்னு அவனுக்கு என்னப்பா வந்து இருக்கு, நீ தேவையில்லாமல் கார்த்தி மேலே வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கப்பா, கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கார்த்தி தம்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனை பார்த்தா அப்படி தெரியலை, நீ ஏன்பா வீண் பழி போடுற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க பாட்டிமா, நான் ஒன்று வீண் பழிலாம் வந்து போடலை, அந்த எம்டி இருக்கானே, நான் இன்டர்வியூக்கு போன அந்த எம்டியே என்னை கூப்பிட்டு உனக்கு வேலை இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, உன் தம்பிக்காரன் ஒருத்த வந்தானே அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், உனக்கு வேலை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கு மேலே நான் எதுக்கு உனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வெளியே போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா. அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்வியூவில் நான் 3 ரவுண்டுமே பாஸ் பண்ணி வேலை கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு உட்காந்துருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எனக்கு பண்ண வச்சுட்டாலேவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சுந்தரம் வந்து எம்டியே சொல்லிட்டாரா, அப்போது அது உண்மையாக தான் இருக்கும், ஆனால் அவர் ஏன் அப்படி சொல்லணும், கார்த்தி தம்பி வந்து அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எனக்கு என்னமோ இதில் வேற என்னமோ பிரச்சனை நடந்திருக்கிற மாதிரி தோணுது சண்முகம், உனக்கு என்ன தோணுது, நம்ம கார்த்தி எல்லாமே இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக இல்லை சுந்தரம், என் பையன் கார்த்தி எப்பயுமே இப்படிலாம் பண்ணவே மாட்டான், யாருக்குமே
எந்த மாதிரியான துரோகமும் பண்ணாதவன் தான் கார்த்தி. அப்படிப்பட்டவன் இவனோட வேலையை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதில் வேற ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணமும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியத்தா, உங்களுக்கு நடந்ததுக்கும் சின்னத்தானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் அவரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்க நீ யாரடி அப்படின்னு சொல்லும்போது, நான் யாருன்னா நான் அவரோட பொண்டாட்டி, அவர் என்னோட புருஷன், அப்போது நான் தான் வந்து இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நம்ம செண்பகத்தோட பேச்சே ஆரம்பிக்குது. புடவைக்காரி, ஒழுங்கு மரியாதையை வாயை மூடிடு, இந்த பிரச்சனை உன்னால தாண்டி ஆரம்பிச்சது. சரவணனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதே நீ தானடி. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தியாக இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்கிறாங்க. ஏச்சி வாயை மூடு, உன்னை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, சரவணனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சதை தவிர வேறு எதுவுமே நினைக்கல அப்படின்னு நம்ம மணி கேட்குறாங்க. நான் எதுக்கு அப்படி நினைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அண்ணன் சொன்னபோது, போதும் நிறுத்திடி, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாது, நீயும் உன் புருஷனும் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செண்பகம் சொல்கிறாங்க. ஆதாரமா, என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லும்போது, நான் தான் அந்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட கட்டகுண்டு வந்து, என்ன இவ எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு பொய்யான விஷயத்துக்கே சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு போய் நிற்கிறாளே, என்னைக்கு இவ அடிபட்டெல்லாம் திருந்த போகிறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் கட்டகுண்டு புலம்பிக்கிட்டு இருக்க. என்னது நீ சாட்சியா, என்ன சாட்சி அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் புருஷன் உனக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது நீ உன் புருஷன்கிட்ட என்ன கேட்ட, சரவணனுக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு நீ பொறாமையில் கேட்ட. அதுக்கு உன் புருஷன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவனுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது அப்படின்னு எவ்வளோ நக்கலாக சிரிச்சான். இந்த விஷயம் நீங்கள் 2 பேர் பேசும்போது நான் அங்கே தான் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அண்ணத்துக்கு தெரியுது அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த மணி லூசு கேட்கவே இல்லை. அதுக்கு அவங்கள கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கேட்டோடனே நம்ம சரவணன் வந்து, ஐயோ இப்படி இல்லாமல் நடந்திருக்கு, அப்போ முன்னாடியே பிளான் பண்ணி புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து தான் என் வேலைக்கு எடுத்து விட்டுருக்காங்களா, இப்போ பாரு இவங்களை எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. நம்பிக்கை துரோகிகளா நீங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்களடா, அவங்களெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுடா. மாமா உன் பொண்ணை பார்த்தியா எப்பேற்பட்ட கேரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லும்போது சாமிதுரையும் சொல்கிறா, இங்கே பாருங்க மாப்பிள்ள, அவளாம் என் பொண்ணே கிடையாது, அவளெல்லாம் எப்போயோ தலைமுழுகியாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உடனே கார்த்தி சொல்கிறா, டேய் சரவணா, தேவையில்லாமல் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கடா. நாங்கள் அந்த விஷயம் வந்து பேசுனது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. என்ன விஷயத்த வந்து கேட்கக்கூடாதோ அதெல்லாமல் கரெக்டாக கேட்டுட்டு தான் தேவையில்லாமல் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரவணன் பார்த்தீங்கன்னா எதையுமே நம்பவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் மணி, செண்பகம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்ணன் 2 பேரையுமே மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில் இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா காதுக்கு போகுது. எதுவுமே தெரியாத மாதிரி ஆடி அசைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நாட்டாமல் பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.